ஐபோன் வச்சா பெருமை, ஹியரிங் எய்ட்ஸ் வச்சா ஒரு ஸ்டிக்மா, நம்ம காது கேட்கலையோ அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஏஐ பேஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னா நீங்க வெளியே போறீங்க, வெளியே போறப்ப வந்து திடீர்னு சவுண்ட் அதிகமா இருக்கு, நீங்க பேசுறது கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹியரிங் எய்ட்ஸ் யூஸ் பண்றவங்க கேட்பாங்க. இந்த ஏஐ பேஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு குறிப்பிட்ட ஹியரிங் எய்ட்ல இருக்கு. அந்த ஹியரிங் எய்ட் யூஸ் பண்றப்ப பேசுற சவுண்ட மட்டும் தானா அட்ஜஸ்ட் ஆகும். அதான் ஏஐ பேஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். அதோட பேர் வந்து சில்க். சில்க் இல்ல, இது பேர் சில்க். அதனாலதான் ஏஐ பேஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்றோம். சில்க் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. இவ்வளவு சின்னதா தான் இருக்கும் இந்த ஹியரிங் எய்ட் வந்து. நம்ம காதுக்குள்ள வச்சிருக்கிறதே வந்து தெரியாது. வாட்டர் அண்ட் மாய்ஸ்சர் ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு நம்ம அளவெடுத்து செய்யணும் அவசியம் கிடையாது. இது ரெடிமேடாவே நீங்க வாங்கிட்டு போயிடலாம். இது நான் டெலி ஆடியாலஜின்னு சொன்னேன் இல்லையா, துபாய் போறீங்க, வேற எங்க அப்ராட் போனாலும் இது வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா இங்க இருந்தே உங்களுக்கு ப்ரோக்ராமிங் பண்ணி தர முடியும். நம்ம இவ்வளவு பேசணும், ஆனா ஸ்டில் ஹியரிங் எய்ட் வாங்குறதுக்கு வந்து யோசனைகள் இருக்குல்ல. பெரியவங்க வாங்க மாட்டாங்க. பினான்சியலா மிஷினை வந்து வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுக்காக தான் இஎம்ஐ ஆப்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஒரு 1 lakh மிஷின் வாங்கினாலும் நீங்க ஒரு 5,000 10,000 பே பண்ணிட்டு 1 year இஎம்ஐ போட்டு அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவு ஸ்பெசிபிகேஷன் நம்மள யூஸ் பண்ண முடியும். உங்களுக்காகவே நான், எனக்கு எல்லாமே நீங்கள் தான்.